யானையும் எறும்பும். ஒரு பெரிய அழகான காட்டில் ஒரு மிகப்பெரிய யானை ஒன்று வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அது எப்பவுமே அதனோட பலத்தையும் உடலையும் நினைத்து ரொம்பவும் அகந்தையாக நடந்துட்டு இருந்தது. சிறிய விலங்குகளை பார்த்தாவே அது கேலி செய்யும். முயல்களோட வலியை மறிக்கும். குரங்குகள் கிளையில் இருக்கும்போது கிளையை ஆட்டி விட்டு குரங்குகளை பயமுறுத்தும். எல்லோரும் யானைகளை பார்த்தாவே பயந்தாங்க. ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு தன்னோட நண்பர்களோட உணவை எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. சின்ன உடலாக இருந்தாலும் எறும்பு மனதளவில் ரொம்ப பெரிய தைரியசாலி. அப்போ யானை எறும்புகளை பார்த்து, இவ்வளவு சின்ன உயிரினங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹஹஹான்னு சிரிச்சது. உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி எறும்புகளை கேலி செஞ்சது. அப்போது ஒரு எறும்பு அமைதியாக சொன்னிச்சு, உடல் பெரியதா சிறியதாங்கிறது முக்கியமில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ஆனால் யானை அதை கேட்டு இன்னும் சிரிச்சிட்டு, நீயா என்ன வெல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு அமைதியான இரவில் யானை குளத்துக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தது. நிலவொளி வெளிச்சம் காடு முழுவதும் பரவி அழகாக இருந்தது. அப்போது அந்த சின்ன எறும்பு மெதுவாக யானையோட தும்பிக்கையில் ஏறி தும்பிக்கைக்குள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆன்னு சொல்லிட்டு யானை வலியால் அலறியது. யானை காடு முழுவதும் ஓட ஆரம்பிச்சது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், யாராவது எனக்கு உதவுங்கள்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. சிறிய விலங்குகள் எல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எறும்பு வெளியே வந்துருச்சு. அப்போ தான் யானைக்கு புரிஞ்சது. யானை வெட்கப்பட்டு சொன்னிச்சு, சிறியவர்களை எப்பவும் இகழக்கூடாது, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் யானை எல்லா விலங்குகளிடம் அன்பாக நடந்துக்கிச்சு. கதையின் நெறி: சிறியவர்களையும் இகழக்கூடாது, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு.